அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 64வது பதிவு, பாடல் எண் 120. இப்போ இந்த பாடலில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஜாதகம், அவன் எந்த மாதிரியான குணாதிசயங்களை, உடல் அங்க அடையாளங்களை, அவனுடைய பண்பாடு கலாச்சாரங்களை எடுத்து சொல்லுது. நாம் முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். தக்கதோர் கல்விமான் ஒரு போக்கன், சற்றினில் கோபம் ஆறிடுவோம், பக்கமே முன்பின் பார்த்து நடப்பன், பதிவுலன் கால் உயர்ந்திருக்கும், மைக்கனார்க்கு இனியன் பரிமள பிரியன், மயிர்முடி அழகன் உற்சாகன், சிக்கனவானாம் ஏற்பவர்க்கு ஈவான், திகழ்திருவோண நாளானே அப்படின்னு முடிச்சிருக்கு இந்த பாடலை. அப்போ நாம் அந்த முதலடியை எடுக்கும்போது தக்கதோர் கல்விமான் அப்படிங்குது. நல்ல படிப்பறிவு மிக்கவனாக விளங்குவான், நல்ல ஞாபக சக்தி உடையவனாக இருப்பான், நல்ல புத்தி கூர்மை உடையவனாக இருப்பான், எந்த ஒரு செய்தியையும் மனசில் நல்லா பதிய வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவனிடத்துல இருக்கும், ஞாபக சக்தி. ஒரு போக்கு உடையவன் அப்படிங்கிற போது தனக்குன்னு ஒரு தனி வழி அமைச்சு, தனக்குன்னு ஒரு தனி கொள்கை, அதெல்லாம் இந்த ஜாதகன் கொண்டு இருப்பான் அப்படிங்குது. ஒரு போக்கன் அப்படின்னு சொன்னால் தனக்கென்று ஒரு கொள்கை, தனக்கென்று ஒரு வழி, தன் வழி தனி வழின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தனக்கென்று ஒரு தனி வழியை உருவாக்கி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். சற்றினில் கோபம் மாறிடுவன் அப்படிங்கிற போது அப்போ கோபம் வரும், முன்கோபம்னு சொல்கிறது, அது வந்த வேகத்திலே மறைஞ்சு போயிடும்னு அர்த்தம். கோபத்தை மனசுக்குள்ளே போட்டுவிட்டு வைராக்கியமா அவங்கள பழி வாங்கக்கூடிய அந்த சிந்தனையெல்லாம் அந்த ஜாதகனுக்கு இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ தன்னுடைய எதிரிகளை கூட அரவணைத்து போகக்கூடிய அந்த சாமர்த்தியம் உள்ளவங்களா, அன்பு உள்ளவங்களா, விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பாங்கு உடையவங்களா இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க இருப்பாங்க அப்படிங்குது ஜாதக அலங்காரம். அடுத்த 2வது அடியில் தொடங்கும் போது பக்கமே முன்பின் பார்த்து நடப்பன் அப்படிங்கிற போது நடக்கிறதுல மட்டுமல்ல, நடக்கிறது முன்னாலையும் பின்னாலையும் பார்த்து தற்காப்பு புத்தியோடு நடப்பான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. அதே நேரத்தில் ஒரு சொல்லை சொல்லும்போது கூட அந்த சொல்லுக்கு பின்விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அவன் கவனத்தில் பதிய வச்சு நடப்பான் அப்படிங்கிறது அர்த்தம். அதைத்தான் அதே 2வது அடியில் 2வது வரியாக வரும்போது பதிவுளன் அப்படிங்கிற போது மனசில் எதையும் பதிஞ்சு வச்சுக்கிறது, நன்மை தீமைகளை தான் செய்யக்கூடிய செயலில், அதான் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை, அதனால் விளையக்கூடிய விளைவுகளை, அவன் செய்யக்கூடிய செயல்களில், பேசக்கூடிய பேச்சுகளில் ஏற்படக்கூடிய பின்விளைவு, இதெல்லாம் தன்னுடைய மனசில் பதிய வச்சு தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்தி செல்வான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவனுடைய நடவடிக்கை குற்றமில்லாததாக இருக்கும் அப்படிங்கிறது பொருள். கால் உயர்ந்திருக்கும் அங்கலட்சணம், அப்போ நெடியனா விளங்குவான். இடுப்புக்கு மேல் உள்ள பாகத்தை விட இடுப்புக்கு கீழ் உள்ள பாகம், பாதம், கண்டைக்கால், தொடைகள் உயர்ந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். உயரமுடையவனாக இருப்பான், அந்த உயரத்தில் பெரும்பங்கு வகிக்கிறது அவனுடைய கால்களாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார்த்தையினுடைய கருப்பு. அடுத்து 3வது அடியில் மைக்கனார்க்கு இனியன். மைக்கனார் அப்படின்னு சொன்னால் கண்களில் மையிட்டு கொள்ளக்கூடிய பெண்கள் அப்படின்னா இளம் பெண்கள், அவங்களுக்கு இனியவனாக வழங்குவான் அப்படின்னா அவங்களால விரும்பப்படுபவனா இந்த ஜாதகன் இருப்பான் அப்படின்னு. பரிமள பிரியம், வாசனை பொருள்களை பூசிக்கொள்கிறது, ஆடம்பரமான ஆடை ஆபரணங்களை அணியக்கூடிய, எந்த நேரமும் அழகு தோற்றத்தோடு விளங்கக்கூடியவனா இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறங்கக்கூடியவங்க இருப்பாங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே மாதிரி மயிர்முடி அழகன் உற்சாகம், அவனுடைய கேசங்கள் தலைமுடி அழகாக இருக்கும், நீண்டு இருக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுருள் சுருளாக விளங்கக்கூடிய தலைமுடியை பெற்றிருப்பார்கள். உற்சாகன் அப்படின்னு சொன்னால் எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, சோம்பேறித்தனம் இல்லாதவங்க, முகத்தில் எந்த நேரமும் ஒரு அழகு தோற்றம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் உடம்பை பராமரிக்கக்கூடியவங்க, அப்படி விளங்குவாங்க இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர். அடுத்து இறுதி அடியில் சிக்கனவான், பணங்காசை அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க, செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, செலவினத்தை கட்டுக்கோப்பா தேவையான அளவுக்கு மட்டும் செலவு பண்ணுறவங்கன்னு அர்த்தம் சிக்கனவான் அப்படின்னு சொன்னான். அதே நேரத்தில் கஞ்சத்தனம் உள்ளவங்க இல்லை, கர்மித்தனம் உள்ளவங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த அடியில் அடுத்த வார்த்தைகளாக வருது பாருங்கள். ஏற்பவர்க்கு ஈவான்,
அப்போ இல்லை என்று தனக்கு வறுமை என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடியவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு அவன் உதவுவான், கொடுத்து உதவுவான் அப்படின்னு அர்த்தம். ஏற்பவர்க்கு ஈவான் திகழ் திருவோண நாளானே அப்படின்னு முடிச்சிருக்கு கடைசி அடி, கடைசி வரி. திருவோண நாள் அப்படின்னு சொன்னால் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவன், திகழ் திரு ஓண நாளானே. 27 நட்சத்திர அமைப்புகள்லேயே சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரமாக விளங்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு மேலே நாம் சொல்லி வந்த அந்த குணாதிசயங்கள், இயல்புகள், அந்த நற்பண்புகள் இருக்கும் அப்படி என்று இந்த ஜாதக அலங்கார பாடல் சுட்டிக்காட்டி இருக்கிறது என்று சொல்லி, இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.